இதை தூக்கிக்கிட்டு இது இடைக்கால தீர்ப்பு தான், அதனால அந்த 2 மனுதாரர்கள் அவர்களுடைய ஒப்புதல் இல்லாமையே கையெழுத்து வாங்கிட்டாங்க, அதனால இந்த இடைக்கால தீர்ப்பு மாற்றி அமைச்சு நாளைக்கு மறுபடியும் ஆணையம் மறுபடியும் எஸ்ஐடின்னு கூட வரலாம் அப்படின்னு உருட்டுறாங்க. இது சட்டம் அறியாதவர்கள் சொல்கின்ற பேச்சு. ஏன்னா இடைக்கால உத்தரவுன்றது சிபிஐ விசாரணைக்கும் அந்த இப்போ போட்டாங்களா அது கிடையாது. இது அமைச்சது இடைக்கால உத்தரவு, ஆனால் இது தொடரும். ஏன் தொடரும்னா இதை கண்காணிக்க வேண்டியது உச்சநீதிமன்ற அந்த ஓய்வு நீதிபதி. அவங்க உச்சநீதிமன்றத்துக்கும் அந்த இதை சொல்லணுன்றதையும் அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ இந்த வழக்கு உயிரோட்டமாக தான் இருக்கும், முடிச்சு வைக்கல. இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு இதுலேயே இவருக்கு சொன்னாங்க சார் இந்த மாதிரி 2 பேர் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு அவங்கள அந்த வழக்கை அந்த மனுவை தாக்கல் செய்யுங்க, நாங்கள் 8 வாரத்துக்குள்ளே தாக்கல் செய்யுங்க, நாங்கள் விசாரணைக்கு எடுத்துக்கிறோன்ட்டாங்க. அதில் ஒருத்தர் நேற்று பல்ட்டி அடிச்சிட்டாரு, இன்னொருத்தர் பயாலஜிக்கல் ஃபாதர். அப்போ அவர் 8 வருஷம் பிரிஞ்சிருக்கட்டும் 10 வருஷம் பிரிஞ்சிருக்கட்டும் அது நீதிமன்றத்துக்கு தேவையில்லை. ஒரு உயிரிழந்த குழந்தையுடைய தந்தை தானே அவர். ஆமாம், அவர் தானே வழக்கு போட்டிருக்காரு, அவ்வளோதான். அவர் 20 லட்ச ரூபாவை பறிச்சாரு அப்படின்னா நீங்கள் ஏதாவது சொல்லலாம், 8 வருஷம் பிரிஞ்சிருக்காரு இப்போ பணத்துக்காக வந்திருக்காருன்னு. இவன் மேட்ரு அது இல்லை. என் குழந்தை உயிரிழந்திருக்குது, என் மனைவிக்கு எனக்கும் பிரச்சனை, அது வேறங்க. ஆனால் ஒரு குழந்தையின் தகப்பனாக என் குழந்தையுடைய மரணத்துக்கு நீதி வேணும், அதற்கு உரிய விசாரணை தான் அவர் வந்திருக்காரு.